ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன், ரியாக்ஷன் வீடியோ. அண்ட் ரொம்பவே ஹைப்பா காத்துக்கிட்டு இருந்த கல்கி 2898 AD அந்த ட்ரெய்லர் இப்போ கொடுத்துருக்காங்க, அதுவும் தமிழ்ல. நான் வந்து ஆண்டவருக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரெய்லர் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்லி. 3 மினிட்ஸ்க்கு இருக்கு ஆக மொத்தம். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம் காசி. காசியா? மேல தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு. இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. உயிருக்குள்ள இன்னொரு உயிர். நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. நான் காப்பாற்றுவேன். இதை எப்படியாவது தடுக்கணும். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளவு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம். 1 மில்லியன் யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், உன் சைடு. பைரவா 5 ஸ்டார் பவுண்டி. லெட்ஸ் கோ. ஹை ஹை. எனக்கு அந்த பொண்ணு வேணும். ஆண்டவரை காட்டுக்கடா. என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அவ்வளோ ஷூரா? ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. உங்க யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுலயும் தோக்க மாட்டேன். போடு. இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலி ஆகணும்? பயப்படாது. ஆண்டவரா தலை புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. என்னடா கெட்டப்பு போட்டு ஆளே மாத்தி வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்கானுங்களேப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் டியூன் சூப்பரா இருக்கு. இந்த டியூன் படமா, அந்த படத்தோட வைபு, அப்புறம் ஒரு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற மாதிரி தான் இருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது அப்படியே இருக்கு இந்த ட்ரெய்லர்ல. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டதுதான் என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு மியூசிக் போடுறப்ப அது எங்க இருக்கு இது எங்க இருக்குன்ற மாதிரிதான் ஒரு இது கனெக்ஷன் ஆச்சு. பட் இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் பிலிம்ன்ற போது ரெண்டும் ஒரு கலந்தோடனே அது வேற மாதிரி ஒரு மியூசிக்கா கன்வே ஆகுது நமக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி தெரியல, சந்தோஷ் நாராயணன் தான் போட்டுக்கிறாருன்னு. அவரோட டச்சும் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல ஒரு வேற மாதிரி இந்த புஜ்ஜி அந்த ப்ரோமோ காட்டும் போதெல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த மியூசிக்லாம், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நான் ரொம்பவே கமல்ஹாசனுக்கு தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், அவர் வருவாருன்னு சொல்லி. பட் கடைசியா ஒரே ஒரு சீன்ல மட்டும் அவரை காமிச்சாங்க. அவரு அது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லா தான் நான் பார்த்தேன். ஒரு காஸ்டியூமா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா இருக்கு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொண்டு போயிருக்காங்க. பட் ரொம்பவே நல்ல விஷயம். ஐயோ, லாஸ்டா இந்த இதே பிரபாஸ் நடிச்சு 500 கோடிக்கு ஒன்று பண்ணாங்களே, எதுக்கு? அந்த மாதிரி ஒரு கதை, அதுவும் அரைச்சமாவே அரைச்ச கதையை எடுத்து எதுக்கு? பட் இந்த கதையும் சொல்ல போனோம்னா இது வந்து
சினாப்சிஸ் படி இந்த கதை வந்து எதை பேஸ் பண்ணினா விஷ்ணுவோட 10வது அவதாரமா நம்ம பிரபாஸ் வந்து இந்த கேரக்டரை வந்து நடிக்கிறாரு. விஷ்ணுவோட 10வது அவதாரத்தோட ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரியை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா எவ்வளவோ ஒரு படம் வந்திருந்தாலுமே மகாபாரத்தை பேஸ் பண்ணியோ இல்லை விஷ்ணுவை பேஸ் பண்ணி அந்த எவ்வளவோ வந்திருந்தாலுமே பட் இது வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்ம காட்ட வேண்டியது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயம்ன்றதுனால எல்லாமே சிம்பிளா விடாம எல்லாத்துக்குமே மெனக்கட்டு கன்னா இருக்கட்டும், அவங்க இருக்கிற அந்த பிளேஸா இருக்கட்டும், மொத்த இடத்தையும் மாத்தி காட்டி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ற வெஹிக்கிள் முதற்கொண்டு அது வேற மாதிரி இருக்கு. அதுக்கான ப்ரொமோஷன்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாவே போயிருக்காங்க. மீதி விஎஃப்எக்ஸ்ல பிசுறு தட்டாம பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மூவி வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு வர்த்தா தான் இருக்கும். இதை வந்து ஒரு நார்மல் டெம்ப்ளேட் ஆஃப் ஹாலிவுட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல தான் இப்போ நமக்கு ஒரு ஸ்டோரி அது புதுசா தான் நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ் ஆடியன்ஸோ இல்ல இந்தியன் ஆடியன்ஸ் யார் பார்த்தாலுமே புதுசா தெரியும். இங்க அது ட்ரை பண்றது ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஸோ ரியாக்ஷன் வீடியோல நான் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கே தெரியும். வியப்படிவே வைக்கிற ஒரு டீசரா ட்ரெய்லரா தான் நான் பார்த்தேன். அண்ட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டீசர். இருந்தாலுமே நான் படத்தை பார்த்துட்டு எதா இருந்தாலும் சொல்றேன், நம்பிக்கை இருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பத்தி என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். வரட்டா.